நடப்பு டி20 உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. போட்டி நடைபெறும் பார்படாஸ் மைதானத்தில் பேட்டர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என கருதப்படுகிறது. இதனால் இன்று பெரிய ஸ்கோரை எதிர்பார்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. டாஸ் வென்ற பிறகு பேசிய ரோஹித், இன்று சிராஜுக்கு மாற்றாக குல்தீப் யாதவ் ஆடுவார், வேறு மாற்றங்கள் இல்லை. இரண்டாவது இன்னிங்ஸின் போது பவுலர்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதால் தான் பேட்டிங்கை தேர்வு செய்தோம் என்றார். முதலில் களமிறங்கிய இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் மட்டுமே 53 அரை சதம் அடித்தார். ஓபனர்கள் ரோஹித் சர்மா 8, விராட் கோலி 24 ஆகியோர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. சிவம் துபைவும் 10 சொதப்பிய நிலையில் ரிஷப் பந்த் 20, ஹர்திக் பாண்டியா 32, அக்சர் படேல் ஆகியோர் தொடர்ந்து அதிரடி காட்டி அசத்தினார்கள். இதனால் இந்திய அணி 181க்கு 8 ரன்களை எடுத்தது. பேட்டர்களுக்கு சாதகமான இந்த பிட்சில் பருக்கி 4 ஓவர்களில் 33 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்களை எடுத்தார். மேலும் ரஷீத் கானும் 4 ஓவர்களில் 26 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்களை சாய்த்து அசத்தினார். ரஷீத் கானை எதிர்கொள்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. இவருக்கு எதிராக முன்பு டி ஆர்ச்சி ஷாட் 113, ஷேன் வாட்சன் 108 மட்டுமே 100+ ரன்களை அடித்திருந்த நிலையில் தற்போது சூரியகுமார் யாதவும் 102 இந்த லிஸ்டில் இணைந்து சாதனை படைத்தார். இலங்கை துரத்தி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஜஸ்பிரீத் பும்ரா தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தினார். மற்ற பவுலர்களை அடித்து ஆடிய ஆப்கான் பேட்டர்கள் பும்ரா பந்தை தொடக்கூட முடியவில்லை. ஆப்கானிஸ்தான் அணியில் ஒரு பேட்டர் கூட 30+ ரன்களை அடிக்கவில்லை. அஜ்மதுல்லா 26, நஜிபுல்லா 19 ஆகியோர் மட்டுமே ஓரளவுக்கு ரன்களை அடித்தார்கள். மற்றவர்கள் சொதப்பியதால் ஆப்கான் அணி 20 ஓவர்களில் 134க்கு 10 ரன்களை மட்டுமே எடுத்து 47 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. இப்போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்களை வீசி அதில் 7 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். 3 முக்கிய விக்கெட்களையும் வீழ்த்தினார். அஷ்தீப் சிங்கும் 36 ரன்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்களை சாய்த்தார். வெற்றிக்கு பின் பேசிய கேப்டன் ரோஹித் சர்மா, கடந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் இங்கு வந்து சில டி20 போட்டிகள் விளையாடி இருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் நன்றாக திட்டமிட்டு இங்குள்ள கண்டிஷனுக்கு பொருந்தினோம். இந்த டோட்டலை எங்கள் பவுலிங் யூனிட்டின் கிளாஸ் காப்பாற்றும் என்று எனக்கு தெரியும். எல்லாருக்கும் வந்து அவர்களுக்கான வேலையை செய்கிறார்கள். சூர்யா மற்றும் ஹர்திக் கூட்டணி கடைசியில் சிறப்பாக இருந்தது. பும்ரா எங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அவரை நான் பொறுப்பாக பயன்படுத்த வேண்டியது முக்கியம். அவர் பொறுப்பை ஏற்க தயாராக இருக்கிறார். எந்த இடத்தில் பொறுப்பை கொடுத்தாலும் அவரால் செய்ய முடியும். ஒரு கேப்டனாக நான் கண்டிஷன் எப்படி இருக்கிறது என்று மதிப்பிட முடியும். எதிரணியை பார்த்து காம்பினேஷனை மாற்றுவோம். இன்று 3 ஸ்பின்னர்கள் உடன் செல்ல வேண்டும் என்று வந்தோம். தேவைப்பட்டால் 3 வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து விளையாட தயாராக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இப்போட்டி முடிந்த பிறகு பேசிய ரஷீத் கான், 180 ரன்கள் சேஸ் செய்யக்கூடியதுதான். பெரிய அணிக்கு எதிராக ஆடுகிறோம் என்ற மனநிலையில் விளையாடினால்தான் தோல்வியை சந்தித்தோம். இந்த விஷயம் எங்களது திறமையை பலவீனமடைய செய்தது. மன உறுதியுடன் ஆடியிருந்தால் நிச்சயம் வென்றிருப்போம் என கூறினார். 2024ஆம் ஆண்டு டி20 உலகக்கோப்பை இன்னும் 10 நாட்களில் முடிவடைந்துவிடும். அதன் பிறகு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் இருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரை இந்திய அணி இலங்கைக்கு சென்று 3 நாள் மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரம் வரை இந்திய அணி இலங்கைக்கு சென்று 3 ஒரு நாள் மற்றும் 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இருந்து செப்டம்பர் மாதம் வரை வங்கதேச அணிக்கு எதிராக இந்திய அணி 2 டெஸ்ட் மற்றும் 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் இருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரை இந்திய அணி இலங்கைக்கு சென்று 3 ஒரு நாள் மற்றும் 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இருந்து செப்டம்பர் மாதம் வரை வங்கதேசம் எதிராக இந்திய அணி 2 டெஸ்ட் மற்றும் 3 டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதே போன்று அக்டோபர் மாதம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்திய அணி 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. அதன் பிறகு நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி அங்கு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதையடுத்து ஜனவரி மாதம் இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக 3 ஒருநாள் போட்டி மற்றும் 5 சர்வதேச டி20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. பிப்ரவரி மாதம் சாம்பியன்ஸ் கோப்பையில் பங்கேற்கும் இந்திய அணி மார்ச் மாதம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டியில் தகுதி பெற்றால் அங்கு விளையாடும். அதன் பிறகு இந்திய அணி 2 மாதத்திற்கு மீண்டும் IPL போட்டிகளில் விளையாடும்.